அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை, உச்சக்கட்ட போர் பதற்றம். மஹிந்தவும் சிறையில், எச்சரிக்கும் அரசு தரப்பு. மாதாந்த உதவித்தொகை, மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் 5 பேருக்கு கிடைத்த மரண தண்டனை. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றங்களை காரணம் காட்டி அந்த பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்காவினுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அல்லது அதன் வழியாக பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்க குடிமக்களை வாஷிங்டன் வலியுறுத்தியதுடன் பயணிகள் அந்தந்த நாடுகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அதிக பதற்றம் காரணமாக பாதுகாப்பு சூழல் சிக்கலாகவே உள்ளதுடன் எதிர்பாராத விதமாக நிலைமை மோசடியும் வாய்ப்புள்ளது என ஆலோசனை கூறியுள்ளது. இதனால் அங்குள்ள நிலவரங்கள் குறித்த முக்கிய செய்திகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அமெரிக்க குடிமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மத்திய கிழக்கு பகுதி அல்லது அதன் வழியாக பயணிப்பவர்கள் தங்கள் விமான நிறுவனங்களிடம் விமான பயண அட்டவணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இருதரப்பினரும் தாக்குதல்களை பரிமாற்றிக் கொண்டு ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணியதை போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலைமை வரலாம் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது எனவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்றொழில் அமைச்சகத்தின் வளாகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இன்று இலஞ்சம் மற்றும் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என சிலர் பேசுகின்றனர். எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட ரீதியில் திறக்கப்பட உள்ளன. எனவே யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். மக்களின் பொதுப்பணத்தை கொள்ளையடித்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் நிச்சயம் விசாரணைக்கு முகம் கொடுக்க நேரிடும். இது அனுரகுமாரவின் அரசாங்கம். இங்கு மோசடிகளுக்கு எந்தவித இடமும் இல்லை. எமது ஜனாதிபதி குப்பிலாம்பு வெளிச்சத்தில் படித்து வறுமை மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியில் முன்னுக்கு வந்தார். அதனால் தான் ஏழை எளிய மக்களின் பக்கம் நின்று அவர் சகல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அரசு அதிகாரிகளை கூட சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் இங்கு சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்க கம்பி எண்ணினார், மஹிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை பெறலாம். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நாம் ஒருபோதும் தராதரம் பார்ப்பதில்லை என அமைச்சர் தெரிவித்தார். 2026 ஆண்டு முதல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக மாதாந்தம் வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்து ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம், மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் ஆசிரியர் மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதன் அவசியம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள மாணவர் காப்புறுதி திட்டத்தில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து இங்கு அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். 2027 ஆண்டு முதல் 2031 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் கல்வித்துறையின் முன்னேற்றத்திற்காக 382 பில்லியன் ரூபாய் பெருந்தொகையான முதலீட்டை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் இதன் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள டிஜிட்டல் பரிமாற்ற திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த 20 பாடசாலைகள் மற்றும் கல்வியற்துறை கல்லூரிகளை புனரமைப்பதற்காக 1.9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் மற்றும் கல்வி சாரா ஊழியர்களினுடைய பற்றாக்குறை மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கும் அதற்காக விசேட ஆணைக்குழுவின் ஊடாக நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கும் இங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
குருநாகல் விலக்கெதிர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒரு கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை மற்றும் மேலும் 3 கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு கம்பஹா மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 2001 ஆண்டு அக்டோபர் 31 தேதி ஒரு குழுவினர் விலக்கெதிர தியக்கவிட்டியவில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அருகில் இருந்தவர்களை மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதை அடுத்தே 5 கொலை குற்றம் மற்றும் கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் 5 பேருக்கும் கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி தற்போது மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை, உச்சக்கட்ட போர் பதற்றம். மஹிந்தவும் சிறையில், எச்சரிக்கும் அரசு தரப்பு. மாதாந்த உதவித்தொகை, மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் 5 பேருக்கு கிடைத்த மரண தண்டனை.